கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். Praise the Lord. Thank you, Jesus. Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் எழுப்புதல் திருச்சபையிலிருந்து இந்த கூடுகள் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற காணொலியிலே எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கே இருந்தாலும் சரி, எங்களுடைய வாஞ்சல் அந்த எழுப்புதல் கூடுகையில் மாத்திரமல்ல, தேவன் வைத்திருக்கிற எழுப்புதல் நீங்களும் நானும் பங்காளியாக காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு சில பாடல்களை படிக்கலாம். பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குது. ஜீசஸ் லார்ட். பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குதே, கையளவில் ஓர் கார்மேகம் தொடுவானில் தென்படுதே, தேசத்தில் எழுப்புதல் துவங்கியதே, இயேசுவின் ஜெய கொடி பறக்கிறதே, தேசத்தில் எழுப்புதல் துவங்கியதே, இயேசுவின் ஜெய கொடி பறக்கிறதே, பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குதே, தேசம் அன்பில் நனையும், இனி சபைகள் நிரம்பி வழியும், தேவ ஆவி பொழியும், வலை மீன்கள் நிரம்பி கிழியும், தேசம் அன்பில் நனையும், இனி சபைகள் நிரம்பி வழியும், தேவ ஆவி பொழியும், வலை மீன்கள் நிரம்பி கிழியும், ஆதி மகிமை திரும்பியதே, அறுவடைக்கான காலமிதே, ஆதி மகிமை திரும்பியதே, அறுவடைக்கான காலமிதே, பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குதே, இயேசுவோடு இணக்கம் இனி இறுதி வரையில் இருக்கும், ஏதை தோட்ட நெருக்கம் அது எதிரி படைக்கு கலக்கம், இயேசுவோடு இணக்கம் இனி இறுதி வரையில் இருக்கும், ஏதை தோட்ட நெருக்கம் அது எதிரி படைக்கு கலக்கம், சிலுவை தந்த உறவு இதே, இதை சாவும் பிரிக்க முடியாதே, சிலுவை தந்த உறவு இதே, இதை சாவும் பிரிக்க முடியாதே, பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குதே, வேதம் யாவும் மகளும், சபை ஒன்று கூடி மகிழும், சாட்சியாக திகழும், பரலோக வாசம் கமழும், வேதம் யாவும் மகளும், சபை ஒன்று கூடி மகிழும், சாட்சியாக திகழும், பரலோக வாசம் கமழும், ஆரோன் சிரசின் தைலமிதே, அதில் ஆசியும் ஜீவனும் வழிகிறதே, ஆரோன் சிரசின் தைலமிதே, அதில் ஆசியும் ஜீவனும் வழிகிறதே, பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குதே, தடைகள் யாவும் தகரும், இனி சபையின் கொம்பு உயரும், எதிரி கூட்டம் சிதறும், இடம் துதியினாலே அதிரும், சடைகள் யாவும் தகரும், இனி சபையின் கொம்பு உயரும், எதிரி கூட்டம் சிதறும், இடம் துதியினாலே அதிரும், எரிகோ கண்முன் சரிகிறதே, நம் எல்லைகள் பரவி விரிகிறதே, எரிகோ கண்முன் சரிகிறதே, நம் எல்லைகள் பரவி விரிகிறதே, பேரலை திரண்டு எழும்புதே, பெருமழை இரைச்சல் கேட்குதே, எழுப்புதல் எழுப்புதல் என் தேசத்தின் எழுப்புதல், அனுப்பிடும் தேவா அனுப்பிடும், அக்கினி அனுப்பிடும்,
எழுப்புதல் எழுப்புதல் அதுவே என் கதறுதல் அதுவே என் கதறுதல் தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும் என் தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும் என் கனவும் எனது நினைவும் அவர் சித்தம் செய்வதே என் கனவும் எனது நினைவும் அவர் சித்தம் செய்வதே எழுப்புதல் எனது வாஞ்சை எழுப்புதல் எனது ஏக்கம் எழுப்புதல் எனது வாஞ்சை எழுப்புதல் எனது ஏக்கம் எழுப்புதல் என் உள்ளத்தினில் எழுப்புதல் என் சபைதனில் எழுப்புதல் என் உள்ளத்தினில் எழுப்புதல் நம் சபைதனில் எழுப்புதல் எழுப்புதல் என் தேசத்தின் எழுப்புதல் அனுப்பிடும் தேவா அனுப்பிடும் அக்கினி அனுப்பிடும் எழுப்புதல் எழுப்புதல் அதுவே என் கதறுதல் அதுவே என் கதறுதல். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. உற்சாகமா இருக்கவங்க சத்தமா வீட்டில் இருந்தாலும் சரி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் கோவிட் அலையா போயிட்டு இருந்தாங்க. கோவிடுக்கு அப்புறம் எழுப்புதல் அலையா வரப்போகுது. அல்லேலூயா. தேசங்களுக்குள்ள இந்த அலை எழுப்புதல்னால கண்டிப்பா வந்தே தீரும். அல்லேலூயா. அதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஆண்டவரை சேர்க்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு பாடலை படிக்க போறோம். தரிசனம் கண்டிடும் கண்கள், தடைகளை தகர்த்திடும் கைகள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உலகத்துல அநேக இடங்கள்ல இருந்து இணைந்து இருக்கிறீங்க. இதை ஒருவேளை லைவ்ல பார்க்கறதுனால இனிமேல் வேற இப்பமாவது பார்க்க வாய்ப்பு இருக்கலாம். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அந்தரங்கத்துல விழுபவர்களும் உண்டு, அந்தரங்கத்திலிருந்து தேவனுக்காக எழுபவர்களும் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்தரங்கத்துல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியாது அந்தரங்கத்தில். ஆமென். அபிஷேகம் இல்லாத பிள்ளைங்க சபைக்கு வந்துட்டு போறவங்க எல்லாம் அந்தரங்கத்துல அநேக நேரத்தில் விழுந்து போவதெல்லாம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்தரங்கத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். அந்தரங்கத்தில் ஏன் சஞ்சரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எதுக்கு சஞ்சரிங்க அந்தரங்கத்தில் அப்படின்னா, அந்தரங்கத்தில் நீங்களும் நானும் சஞ்சரித்தாதான் அந்தகாரத்தின் கிரியைகளை சங்கரிக்க முடியும். அல்லேலூயா. சஞ்சரிப்பதே பிசாசின் கிரியைகளை சங்கரிக்க. அல்லேலூயா. அதற்கு என்ன தேவை? பிரதானமான தேவை அபிஷேகம். அபிஷேகம். அல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் இல்லாத பிள்ளைங்க ஆண்டவர் நோக்கி இந்த பாடலை ஜெபத்தோடு படிங்க. அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே என்ன ஒரு அக்கினி படமா மாற்றுங்க. அல்லேலூயா. அக்கினிக்கு ரெண்டு வகையான குணாதிசயம் உண்டு. ரெண்டு வகையான குணாதிசயம். ஒண்ணு இருளை எதிர்க்கும். அல்லேலூயா. ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வச்சா எத்தனை இருள் வந்தாலும் இருளை எதிர்த்துட்டு அப்படி பிரகாசிக்கும். ஆமென். அப்ப அக்கினிக்கு ஒரு குணாதிசயம் இருளை எதிர்க்கும். இரண்டாவது இருளுக்குள் உள்ளவர்களை ஈர்க்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியைகளை எதிர்க்கிறவர்களாகவும் அந்தரங்கத்தில் அந்தகாரத்தின் இருளுக்குள்ள உள்ளவர்களை ஈர்க்கிறவர்களாகவும் நம்ம காணப்படணும்னா இந்த அபிஷேகத்தை. ஆமென். எல்லாரும் வாஞ்சியோடு படிக்கலாமா? தரிசனம் கண்டிடும் கண்கள். ஜெபத்தோடு வீடுகள் எங்க இருந்தாலும் சரி ஜெபத்தோடு படிங்க. படிக்கும் போதே தேவமே பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகத்தை இறங்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஜீசஸ் லார்ட். தரிசனம் கண்டிடும் கண்கள், தடைகளை தகர்த்திடும் கைகள், எதையும் தாங்கிடும் நெஞ்சம், அலைந்திட சலித்திட கால்கள். இது ஆவியின் அபிஷேகம் நமக்கு தந்திடும் அதிகாரம். இது ஆவியின் அபிஷேகம் நமக்கு தந்திடும் அதிகாரம். பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. பூலோகமெல்லாம் தேவனை காணும் நாட்களும் வருகின்றதே. பாறைகளும் அன்று வாய்களை திறந்து தேவனை துதித்திடுவே. வருகையின் கால அபிஷேகத்தாலே சபைகள் நிரம்பிடுவே. செயல்படும் நேரம் வந்தது என்று போர்க்களம் புகுந்திடுமே. இது ஆவியினே
ஆண்டவரே. அதிகாரம் இது ஆவியின் அபிஷேகம் நமக்கு தந்திடும் அதிகாரம். பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. எலியாவின் கால அபிஷேகத்தாலே தேசங்கள் திகைத்திடுவே. வானங்கள் கூட வாலிப ஜெபத்தால் பெருமழை சொரிந்திடுவே. வாக்குத்தத்தம் செய்த அபிஷேகத்தாலே வாலிபர் நிரம்பிடுவார். கர்த்தரின் வல்லமை இதுவென காட்டி தேசத்தை சுதந்தரிப்பார். இது ஆவியின் அபிஷேகம். எல்லார் வீடுல இருந்து ஆண்டவரே இந்த அபிஷேகம் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். அந்த இருக்கத்துல அநேக காரியங்களை சங்கரிக்கக்கூடிய அதிகாரம் இந்த அபிஷேகம் எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. ஆமென். பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. உலகத்தின் கடைசி தேசங்கள் வரைக்கும் சுவிசேஷம் பரவிடுமே. தரிசனத்தாலே மனிதரை நிரப்பும் அபிஷேகம் பொழிந்திடுமே. கல்லும் மண்ணும் கடவுளல்ல என்று அறிந்திடும் நாள் வருதே. கர்த்தரே தெய்வம் என்றே உலகெங்கும் முழக்கங்கள் எழும்பிடுமே. இது ஆவியின் அபிஷேகம் நமக்கு தந்திடும் அதிகாரம். இது ஆவியின் அபிஷேகம் நமக்கு தந்திடும் அதிகாரம். பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. பின்மாறி மழையில் சபைகளுக்குள்ளே நன்மைகள் பொழிகின்றதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொன்னது போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாளும் கண்கள் இருளடையாது. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கால்கள் தளர்ந்து போகாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கைகள் சோர்ந்து போகாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அசதியாவும் இருக்க மாட்டான், அமைதியாவும் இருக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அக்கினியா தேவனுக்கு எழும்பி பிரகாசிப்பான், அநேக ஜனங்களை ஈர்ப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல எல்லா சபைகளின் மேல, எல்லா தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் அனுப்புவாராக. கர்த்தர் நல்ல ஜீசஸ். பின்மாறி மழை என்று பொழியட்டுமே. வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே. அக்கினி பெருமழை இறங்கிடவே. ஆண்டவர் ஒரு மல்கியால் அருமையான ஒரு வசனம் சொல்றாரு. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு இஸ்ரவேல் தேசம், ஒரு எலியா. ஸ்தோத்திரம். நீங்க அநேக பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது பார்க்கிறவர்கள் எல்லாருமே எலியாக்களா இருமனா. கர்த்தர் பலத்த காரியங்களை தேசங்களுக்குள்ள நிகழ்த்த வல்லமையில். ஆமென். அவர் ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு அல்ல, தேசங்களுக்கு தேவன். அல்லேலூயா. இந்த நாள்ல எல்லாரும் சேர்ந்து பின்மாறி மழை என்று பொழியட்டுமே. ஜீசஸ் லார்ட். பின்மாறி மழை இன்று பொழியட்டுமே. வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே. அக்கினி பெருமழை இறங்கிடவே. எலியாக்களை எழுப்பும். பின்மாறி மழை இன்று பொழியட்டுமே. வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே. அக்கினி பெருமழை இறங்கிடவே. எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழும்பிடும் தேசத்திற்காய். கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழும்பிடும் தேசத்திற்காய். கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எலியாவின் ஆவியால் நிறைத்திடுமே. முழங்கால்கள் யாவையும் முழக்கிடுவே. கர்த்தரே தேவன் என்று முழங்கிடவே. எலியாக்களை எழுப்பும். எலியாவின் ஆவியால் நிறைத்திடுமே. முழங்கால்கள் யாவையும் முழக்கிடுவே. கர்த்தரே தேவன் என்று முழங்கி
எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழும்பிடும் தேசத்திற்காய் இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் அனுபவம் தொடரட்டுமே. சாத்தானின் திட்டம் முற்றும் அழியட்டுமே. பாகாலின் நேரம் இப்போ முடிகிறதே. எலியாக்களை எழுப்பும். கர்மேலின் அனுபவம் தொடரட்டும். ஆமென் ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளுக்கு அனுபவம் தொடரட்டும். பாகாலின் நேரம் இப்போ முடிகிறதே. எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழும்பிடும் தேசத்திற்காய் இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. தீபத்தை போலவே அபிஷேகமும் விசுவாசி மேலெல்லாம் தீப்பிழம்பும். அக்கினி ஜுவாலையை மாற்றிடவே எலியாக்களை எழுப்பும். தீபத்தை போலவே அபிஷேகமும் விசுவாசி மேலெல்லாம் தீப்பிழம்பும். அக்கினி ஜுவாலையை மாற்றிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழும்பிடும் தேசத்திற்காய் இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. கிருபையின் காலங்கள் முடிகிறதே. வருகையின் நேரமும் வந்திட்டதே. தேசத்தை குலுக்கி அசைத்திடவே எலியாக்களை ஆண்டவரே. Thank you Lord. கிருபையின் காலங்கள் முடிகிறதே. வருகையின் நேரமும் வந்திட்டதே. தேசத்தை குலுக்கி அசைத்திடவே எலியாக்களை எழுப்பும். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக வந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் வாஞ்சையோடு ஆண்டவரே, பின்மாரி அபிஷேகம் எல்லாருக்கும் வேணும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே. திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே. திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்து. கர்மேல் ஜப வேளையில கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவு நடுங்கிடவே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவு நடுங்கிடவே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே.
வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எழுப்புதல்ங்கிற வார்த்தை எல்லா இடங்களிலும் பரவலாய் பேசப்பட்டு வருது. எல்லா சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள. தேவப்பிள்ளை, நீங்க எத்தனை பேர் இந்த பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க சபையில எழுப்புதல எத்தனை பேர் அக்செப்ட் பண்றாங்க? நீங்க எழுப்புனா உங்க வீட்டுல சொல்றாங்க, என்னையா எழுப்புதல் போற, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, வேலையை பாரு. எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அல்லேலூயா. எழுப்புதல் என்றாலே அதுல எதிர்ப்புகள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்மறையான சூழல் இருக்கும். ஆமென். நம்ம படித்த பாட்டுல பார்த்தோம், எலும்பு பள்ளத்தாக்கு எதிர்மறையான சூழல். எசேக்கியேல் அனுப்புறாரு ஆண்டவர். எதிர்மறையான சூழல்ல எசேக்கியேல் அனுப்புறாரு. அங்க நெகேமியா அவன் போறான், அங்க அலங்கம் இடிபட்டு கிடக்கு, அங்க எதிர்ப்புகள், அலங்கத்தை கட்ட முடியாதபடி எதிர்ப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு எதிர்மறையான சூழலின் மத்தியிலும் எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஒருவனாய் ஒருத்தியாய் ஒரே ஒரு மனிதன் எழும்பினார். கர்த்தர் அவர்களை கொண்டு ஒரு மகா பெரிய எழுப்புதல் அனுப்ப அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எழும்புகிற உங்களை கொண்டு என்னை கொண்டல்ல, நமக்கா எழும்புகிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அநேக நேரங்களில் இந்த மாதிரி உயிர் மீட்சி கூட்டங்களில் போய் கலந்துக்கிட்டு நமக்குள்ள ஸ்பிரிட்ல ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தோடு கடந்து வந்ததுண்டு. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி கடந்து வந்திருக்கிறோம்ல. அநேக கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம். அநேக கூட்டங்களுக்கு போயிட்டு நம்மள ஆவியில ஒரு உயிர்மீச்சையை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த கூட்டத்துக்கு அப்புறம், இந்த கூட்டத்துல யாரா இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்துல கலந்து கொள்பவர்கள் இனிமேல் அநேக கூட்டத்துக்கு போய் நீங்கள் நான் உயிர்ப்பிக்கப்படக்கூடாது, உங்களை கொண்டு அநேக கூட்டம் உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து கொண்டு ஜெபம் இல்ல, எழும்புனா ஒரே ஒருத்தனா எழும்புனா நமக்காய் கர்த்தர் எழும்பி காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல தேவப்பிள்ளையே, கடைசி நாட்கள்ல சுட்டரிக்கப்பட்ட கற்களும் உயிர் பெறும், உலர்ந்து போன எலும்புகளும் உயிர் பெறும். அல்லேலூயா. சுட்டரிக்கப்பட்ட கற்கள் எழும்பணும்னா ஒரே ஒரு நெகமே எழும்பணும். அல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகள் போன எதிர்ப்புகள் மத்தியில எசேக்கியேலா நீங்களும் நான் எழும்புனா கர்த்தர் எழுப்புதல் அனுப்ப வல்லமை உள்ளவர். கடைசி எல்லாரும் சேர்ந்து எலும்பு பள்ளத்தாக்குல ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்துடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. ஜீசஸ் லவ். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எல்லாரும் வாஞ்சியோட எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. சீனாய் மலையில, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தெய்வமே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கர்மேல் ஜெப வேளையில, கர்மேல் ஜெப வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்ப்புகள் மத்தியில, எதிர்மறையான சூழலின் மத்தியில எலியாக்களா, எசேக்கியேலா, நெகேமியாக்களா தேவன் எழுப்புங்க. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினியா இறங்கிடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருக்கலாம் தேவப்பிள்ளையே, ஒருவேளை ஊழியர்கள் இணைந்திருக்கலாம், எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒருவேளை முழங்கால் இல்லாவிட்டு எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எதிர்ப்புகள் மத்தியில, எதிர்ப்பாளர்கள் நடுவில், எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவனுக்காக எழும்பக்கூடிய ஒரு உத்தம சேனை, உன்னதமான சேனை ஆண்டவரே எழும்பட்டும். ஆண்டவரே எழும்பட்டும், எழும்பட்டும். ஆண்டவரே தேவப்பிள்ளை வேதம் சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் தேசத்தையும் மூடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதனால இருள் தான் இருக்கு, இருள் தான் ஜனங்களுக்குள்ள இருள், தேசத்துல காரிருள். இன்னைக்கு தேவ ஜனங்களை கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு மோசே கர்மேல் மலைக்கு ஏறும்போது ஆண்டவர் சொன்னார், அதிகாலமே அதிகாலமே மோசே நீ சீனாய் மலைக்கு வந்துரு. அதிகாலமே சீனாய் மலைக்கு சென்ற மோசேயின் முகம் பிரகாசித்தது.
இருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிற நேரத்துல மோசேயின் முகம் பிரகாசித்தது காரணம், அதிகாலமே அவன் எழும்பி சீனா மலைக்கு போனான். அங்க ஒரு அக்கினி வெளிப்பட்டது. அவன் கீழே இறங்கி வரும்போது அவன் முகத்தை முக்காடு போட்டு கொண்டு வந்தான். ஏன்னா அவ்வளவு பிரகாசம் தேவ பிள்ளை. அதே போல ஜீசஸ், அதே போல மோசே அதிகாலமே போனான். ஆனா எலியா அந்தி நேரத்துல கர்மேலுக்கு போகிறான். அந்தி நேரத்துல கர்மேலுக்கு போறான். அங்கேயும் அக்கினி வெளிப்பட்டது. சீனாய் மலையில் வெளிப்பட்ட அக்கினி மோசேயின் முகத்தை பிரகாசித்தது. ஆனால் கர்மேல் மலையில் வெளிப்பட்ட அக்கினி தேசத்தின் வெளிச்சமாய் பிரகாசித்தது. அல்லேலூயா. அதுவரைக்கும் தேசத்தை மூடிக்கொண்டிருந்த இருள் அகன்று விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் முகம் பிரகாசிக்கணும், இருள்ல நான் வெளிச்சமா இருக்கணும்னா நீங்க அதிகாலமே போங்க, ஸ்தோத்திரம். ஆனா தேசத்தின் இருள், தேசத்தின் அந்தகாரம் வெளிச்சமா மாறணும். தேவ பிள்ளை, அந்த நேரத்திலும் கர்மேலுக்கு ஏறுகிற எலியாக்கள் வேண்டுமே. அதிகாலையில செபிக்கணும் பிரதர், அந்த நேரத்திலும் செபிக்கணுமே, அந்த நேரத்திலும் செபிக்கணுமே. கர்மேல் மலையில ஏறின எலியாவின் நிமித்தம் அங்க மோசே கீழே இறங்கும் போது மோசே முக்காடு போட்டு கீழே வராரு. ஆனா கர்மேல் மலைக்கு ஏறின எலியாவின் நிமித்தம் தேசத்தின் முக்காடே புரட்டி போடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தின் முக்காடே புரட்டி போடப்பட்டதுனால ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்மேலுக்கு எலியாக்கள் ஏறினா காரிருள் தேசத்தை விட்டே விளையும். எங்களை எலியாக்களா மாற்றுங்க ஆண்டவர், எங்களை எப்படியாய் மாற்றுங்க ஜீசஸ். அந்தகார இருள் முற்றுமாக அவை ஆவியின் மலையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். வாஞ்சியோடு இந்த பாடல், இந்த வரியை படிக்கலாமா? ஜீசஸ் அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எல்லாரும் எழுப்புதலே, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எல்லாருடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே தூசியை விட்டு, ஆண்டவரே தூக்கத்தை விட்டு, ஆண்டவரே பாவத்தை விட்டு, உலக பாரத்தை விட்டு தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், ஆண்டவரே சபைகள் தேவனுக்காய் எழும்பக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கக்கூடிய எலியாக்களும், ஆண்டவரே இவரே கிறிஸ்து என்று கலங்க பண்ணுகிற பவுல்களும் இந்த கூட்டத்திலிருந்து எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தேவ கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் உடைய கிருபை, உடைய மகிமை காணப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.